Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புத்தாண்டுக்கு என்ன சமையல் பண்ணேங்கிறது தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நிறைய ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால் எல்லாத்தையும் டீட்டெயிலாக போடல. நான் பண்ண 2 வகை பாயசத்தை மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ணுறேன். விஷுக்கனி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டாச்சு. இப்போது பாயசம் வீடியோ மட்டும் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இளநீர் பாயசம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நுங்கு சீசன்லையா நுங்கு கிடைக்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக. இலசான நொங்கு சோலைகள் ஒரு 7 டன்னு வாங்கி அதோட மேல் தோல் மெலீஸாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு இதை வச்சுருக்கேன். இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 தடவை விட்டு எடுத்தால் போகிறோம், ரொம்ப கூழாக வேண்டாம். சின்ன சின்ன பீசஸ் வாயில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ உருளியை ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாம்பே ரவையை சேர்த்து ரவை பச்சை வாசனை போக நல்லா வறுபடணும். பச்சை வாசனை போக வறுபட்டதும் இதில் திக்கான பால் 1 டம்ளர் விட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்ததும் இதில் 1.5 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். திதிப்பு உங்களுக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. நுங்கில் ரொம்ப ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் இருக்காது. ஜீனி சேர்த்து நல்லா கரைச்சி கொதிக்க விட்டதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற நுங்கு விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கலந்து கொதிக்க விட்டுட்டு இதில் இன்னொரு டம்ளர் திக்கான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அருமையான பாயசம் ரெடி. இப்போது ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து, இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கும்போது பாயசம் ரிச்சாக இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. அருமையான குளுமையான நுங்கு பாயசம் ரெடி. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் டெசர்ட் மாதிரி இருக்கும். இந்த சம்மரில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக ஒரு முக்கனி பிரதமன். இது வெல்லம் போட்டு தேங்காய் பால் விட்டு பண்ணுறது. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணி இதில் பொடியாக கட் பண்ணின 1 கப்பு பலாப்பழம், 1 கப்பு மாம்பழம் புளிப்பே இல்லாதது, அதே மாதிரி 1 கப்பு வாழைப்பழம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1 கப்பு வெல்லம், 1.5 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை பொன்னுருளாக வறுத்து குக்கரில் குழைய வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து வரட்டிக்கலாம். இது நல்ல வெல்லம், குப்பையெல்லாம் இருந்ததுன்னா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும். நல்லா வறண்டாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பழங்கள்லாம் கூட நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பல்லாக நறுக்கின தேங்காயையும் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். சூடு ஆறினதும் இதில் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கெட்டியான பாலாக எடுத்துட்டேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணினா அருமையான முக்கனி பிரதமன் ரெடி. ஏலக்காய் சுக்கு வாசனையோட சூப்பராக இருக்கும். இந்த முக்கனி பிரதமனோட ஆரஞ்சு ரசம், கொத்தவரங்காய் பருப்பு உசிலி, களத்து பருப்பு, வேப்பம்பூ சேர்த்த அறுசுவை மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, பொம்மோகிரானட் தயிர் பச்சடி, இது கூடவே பட்டாணி பருப்பு வடை, அதோட நம்ம யூனிக்கான நொங்கு பாயசம். இந்த மாதிரி பழ வகையிலேயே சமையல் பண்ணிட்டேன். ஆரஞ்சு ரசம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு கறி எல்லாமே செஞ்சு காமிச்சதுனால அதை ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. இந்த வித்தியாசமான பாயசத்தை செஞ்சு பாருங்கள் எல்லோரும். வேறு ஒரு புது விதமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.